கர்த்தர் ஒருவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all praise be to God's holy name today. 2026 ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. It is 26th month of July, the year 2026. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வார்த்தைகளின் ஆழங்களை அறிந்து புரிந்து அதற்கமே வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. In the name of our Lord Jesus Christ, let us live by understanding and living according to the word of God. இயேசுவின் நாமத்தினால். In the name of our Lord Jesus Christ we pray. ஆமென் ஆமென் ஆமென். Amen, amen, amen. சங்கீதம் 97:10. The book of Psalms 97 verse 10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைகளுக்கு அவளை தப்புவிக்கிறார். Let those who love the Lord hate evil, for he guards the lives of his faithful ones and delivers them from the hand of the wicked. இந்த வார்த்தையை ஆழமாய் பார்க்கும்போது, when we read this verse deeply, ஆண்டவர் அல்லது கர்த்தருக்குள் வாழ்பவர்களை காப்பது உறுதி. we understand that those who live in the Lord will be protected. சந்தோஷப்படுவார்கள். They will be happy. முதலாவது குறிப்பு, as my first point, கர்த்தரை நேசிப்பது உணர்ச்சி சார்ந்த விஷயம் அல்ல. loving our Lord is not something that is not connected to our feelings only. அது தேவனின் தன்மையோடு கேரக்டர் நம் வாழ்வை இணைப்பதாகும். This means connecting our life with those characteristics of God. இரண்டாவது குறிப்பு, as my second point, தீமையை வெறுக்க வேண்டும். we need to hate evil. இது ஒரு கட்டளை. This is a commandment. ஒன்று நன்மை, இரண்டு நீதியின் மீது உண்மையான அன்பு இருக்க வேண்டும். There should be genuine love for righteousness and goodness in our life. இதில் தீமை அநீதியின் மேல் இயல்பாக வெறுப்பு உருவாக வேண்டும். In other words, there should be natural hate for evil and injustice. மூன்றாவது குறிப்பு, as my third point, அவருடைய பரிசுத்தவான்களாக வாழும் போது, when we live as his saints, ஒன்று உண்மை, இரண்டு பக்தி காணப்படும். and there will be truthfulness and devotion in our life. கர்த்தரை நேசித்து தீமையை வெறுத்து உண்மையான அன்பு பக்தி காணப்படும் போது துன்மார்க்கரின் ஆதிக்கத்திலிருந்தும் ஒடுக்குமுறையிலிருந்தும் தந்திரமான வலையிலிருந்தும் கர்த்தர் காப்பார். God will deliver us from all wicked people's domination, oppression, cunning schemes when we love God and when we hate evil. நடுநிலையாகவும் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாகவும் வாழாமல் தீமையை தீவிரமாக எதிர்த்து நம்பி இருப்பவர்களை காப்பது உறுதி. Let us stand against evil. Let us not live a neutral life, or do not be a good person for all. God will surely save those who trust in him. இயேசுவின் நாமத்தினால் வார்த்தையின் ஆழங்களுக்கு அமைய வாழ்ந்து கொண்டாடி மகிழ்ந்து வாழ கிருபை செய்வீராக. In the name of our Lord Jesus Christ, let us rejoice and let us live according to the word of God. இயேசுவின் நாமத்தில். In the name of our Lord Jesus Christ. ஆமென் ஆமென் ஆமென். Amen, amen, amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you abundantly.